எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி சண்டே, அதனால் சிக்கன் க்ரீன் சில்லி போட்டு காமிக்கிறேன் அம்மா எப்படி செய்கிறதுன்றதை பாருங்கள். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 50, ரெண்டுமே சேர்த்து 50 கிராம் தான் இருக்கும். மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம். இப்போ ஒரு 50 மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் நம்ம க்ரீன் சில்லி இதை பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன்னு. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு. இதில் நம்ம மசாலா எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. அதனால் இது கறி மசாலா பொடி, கடையில் வாங்கினது தான், தனி கறி மசாலா பொடி. இது சோம்புத்தூள், பெருஞ்சீரகத்தூள்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். நம்ம கறியை கழுவிட்டு எப்படி இருக்குன்னு கறியை கழுவும் போது காமிக்கிறேன். இப்போ இதை பூரா அரைச்சிக்கிடுவோம். பாருங்கள், புதினா கொஞ்சம் கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அழுகெல்லாம் கிடையாது. நேற்று எங்கள் வீட்டில் இது சடனு, அதனால் ஃப்ரிட்ஜு இதில் அமர்ந்திருந்ததுனால அப்படி இருக்குது. ஆனால் புதினா நல்லா தான் இருக்குது, ஒரு கோளாறு இல்லை. புதினா, மல்லி, க்ரீன் சில்லி, தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு கம்மியாக தான் போடுறேன். சிக்கனில் போட்டு பார்த்துக்கிட்டு அப்புறமேலு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது மசாலாவோட கொஞ்சம் உப்பு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பொடி, பெருஞ்சீரக பொடி, கறி மசாலா பொடி, மஞ்சள் பொடி. பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு. இதே மாதிரி தான் அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் கூடையே அரைச்சி வச்சுக்கோங்க. கூட குறையா பத்தலைனாலும் பிரிட்ஜில் மிச்சம் இருந்தால் வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அரைச்சிருக்கிறேன். ஏன்னா உரப்பு காரம் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. சில மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும், சில மிளகா காரம் கம்மியாக இருக்கும். இப்போ இதோட நம்ம சிக்கன் போட்டு பெசறும் போது கார்ன்ஃப்ளவர் மாவு, நம்ம இப்போ 1/2 கிலோ போடுறோம்னா அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ஏன்னா காலையில் நேரம் ஆயிடுச்சு வேலைக்கு போகிறவங்க, இப்போ லீவில் இருக்கிறவங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 9 மணியை போல் வீட்டில் இருக்க பசங்களுக்கு செஞ்சு நீங்கள் வாட்டு கொடுக்கலாம். வேலைக்கு கிளம்புறதுனால சீக்கிரம் செய்யணும்னா ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் பெசரி வச்சுருந்தோம்னாலே இதில் இருக்கிற சாறு ஊரா சிக்கனை இறங்கிடும். நம்ம வறுத்து அப்படியே கொடுக்கலாம். அப்படியே செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், நான் இன்றைக்கி முட்டை கிரேவி எனக்கா வைக்க போகிறேன். இன்றைக்கி அதுக்கு முட்டை வேக போட்டிருக்கேன். இப்போ முட்டை வேக போடுறவங்களுக்கு முட்டை வெந்துருச்சா என்னன்றது தெரியாது. அதனால என்ன செய்யணும், நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு இந்த முட்டையை இப்படி இப்படி தட்டுனீங்கன்னா ரப்பர் கணக்கு அப்படி அமுங்கும். இந்த அம்மா அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ரப்பர் கணக்கு அமுங்கிடுச்சுன்னா முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம அமுக்கும் போதே மேலே இருக்க தோல் உடஞ்சி செதறி போகாது, அப்படியே நிற்கும். அதுதான் முட்டை வேக போட்டுறதுக்கான பதம். சில பேர்களுக்கு சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு அது தெரியாது. நம்ம உடைக்கும் போதே இந்த வில்லுக்கு பாருங்கள், வில்லும் போது இப்படி ரப்பர் கணக்காக அமுங்கும். அதுதான் நீங்கள் ஒரு 2 கொதி கொதிக்கவும் முட்டை வெந்துருச்சு அப்படின்னு எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற முட்டை கருவெல்லாம் கொல கொலன்னு வேகாமல் இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கங்க எப்படின்றது. பாருங்கள், க்ரீன் சில்லிக்கு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். நாங்கள் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் அரைச்சதில் முக்கால்வாசி தான் போடுறேன். காரம் பார்த்துக்கிட்டு அப்புறம்தான் போடணும். அவங்கவுங்களுக்கு இப்போ சொல்கிறது தான், அவங்களுக்கு
காரம் எந்த அளவு தேவையோ காரத்தை கூட்டிக்கிறணும் குறைச்சிக்கிறணும். இப்போ நான் அம்மா இதே அளவு சொல்கிறேன்னு போட்டிங்கன்னா சில பேருக்கு காரம் ஒத்துக்கிறாது. அதனால் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அப்படின்றத வச்சு நீங்கள் மிளகாயை வந்து கூட குறையா போட்டுக்கிறணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போடுறேன். சில்லி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்துட்டு அப்படியே போட்டுடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பெசரி வச்சுருந்தீங்கன்னா தண்ணியாக வர ஆரம்பிச்சிரும். அதனால் போடுறதுக்கு முன்னாடியே மசாலாலாம் போட்டு பிரட்டிட்டு நான் இப்போ நேரம் ஆயிடுச்சுன்றதுனால இப்போ உடனே நான் போடுறேன். இப்போ போட போகிறேன் கொஞ்சம் நேரத்துலையே. அதனால் நான் போட்டுட்டேன். நீங்கள் போடணும்னு நினைக்கிறவங்க பெசரி வச்சுருங்க. போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பெசரி வச்சு அப்படியே போடுங்க. இது நான் பெசறது ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். க்ரீன் சில்லி வந்து தண்ணி விடுறது தான், புதினா மல்லி எல்லாமே. அதனால் உங்களுக்கு வந்து நான் இதிலையே இப்போ இந்த கிரேவிலேயே உப்பு எல்லாமே போட்டுட்டேன். இப்போ உப்பு பார்த்துக்கிட்டு எப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சோண்டு கலருக்காண்டி கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் போடுறேன். இப்போ நான் சிக்கன் வறுத்த எண்ணெய் தான் அது போட்டு வறுத்தோம், காலிஃப்ளவர் போட்டு. அதனால் அந்த எண்ணெய் அப்படி கலராக இருக்குது. இப்போ ஒன்று போட்டு பார்ப்போம் எப்படி வருது. அது பார்ப்போம். அந்த வந்து நான் க்ரீன் சில்லி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். இது வரைக்கும் 65 சாப்பிட்டேன் சார். க்ரீன் சில்லி சிக்கனுங்கிறது செம்மையாக இருக்குது. பெப்பர் சிக்கனும் இல்லாமல் அந்த புதினா டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு இதுக்கும் நீங்கள் சிக்கன் 65 பவுடர் போட்டு நம்ம மல்லித்தூள், மிளகுத்தூள், மிளகாய் தூள் அந்த மாதிரி போடுறதுக்கும், இது வெறும் பச்சை மிளகா க்ரீன் சில்லி போட்டு புதினா மல்லி இப்போ நான் என்னென்ன ஜாமான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்க. இதில் பெப்பர் தூள் போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி வந்துடும். இப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிடாத பிள்ளைய கூட சின்ன பிள்ளைகள்லாம் ஈஸியாக சாப்பிட்ருங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கிறேன். அவரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி சிக்கன் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். க்ரீன் சில்லி சிக்கன் போட்டு எப்படி எடுத்துருக்கீன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கு இதுக்கு வித்தியாசமாக இருக்கும். நான் லஞ்சு பேக் ரெடி பண்ணிக்கிட்டு முட்டை கிரேவி வச்சுருக்கேன், சாதம். இது இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு எங்களுக்கு இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.